இப்போ சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த விவகாரம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்த விஷயம். இதில் கூட வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது விஜய் அவர்கள் விமர்சித்து என்ன போட்டிருந்தாருன்னா, நீங்கள் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க, பட் அண்ணா பல்கலை மாணவிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யுங்கன்னு போட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்க விஷயந்தான். பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்கு இப்போ ஒரு சம்பவம் நடந்த பிறகு அவங்க சில வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செக்யூரிட்டி அதிகப்படுத்திருக்காங்க, சிசிடிவி கேமரா அதிகமாக போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே நடந்திருக்கிற போய் பார்த்தாரான்னு தெரியல. அதுக்குண்டான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வழக்கை நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது யாரும் இதில் தலையிட முடியாது. நேரடியாக நீதிமன்றம் தலையிட்டு நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. யாரும் இதை தப்பிக்க முடியாது. யூனிவர்சிட்டியோடைய பாதுகாப்பை அதிகரிக்கிறதுக்கு எம்எல்ஏ தலைமையிலான ஒரு குழுவும் போட்டிருக்காங்க. எல்லா கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ தலைமையில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் பள்ளி கல்வி நிறுவனங்கள்லையும் பாதுகாப்பை அதிகரிப்பதற்காக ஒரு கண்காணிப்பு குழு போட்டிருக்காங்க. அவங்க போய் பார்த்துட்டு வந்து அறிக்கை கொடுத்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு போட்டிருக்காங்க. பெண்களை வந்து இந்த மாதிரியான ஈவ்டீசிங் மாதிரியான வேலைகளை செய்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பு சட்டம் போட்டிருக்காங்க. பின்னாடி போனாலே வந்து அந்த மாதிரியான கடுமையான சட்டங்களையும் அதிகப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகே, இதெல்லாம் விஜய் பேசியிருக்கணும்.